This video is sponsored by SBO Digital Marketing. SBO வந்து ஒரு ஜென்யூன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. இதில் உங்களுக்கு சேரணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா உங்கள் நேமும் குவாலிஃபிகேஷனும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் சேலஞ்சஸ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்டடீஸ் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி எக்ஸசைஸ் 1.3ல் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். இது வந்து ஃபங்க்ஷனாக x2 எனக்கு வந்து இது ஃபங்க்ஷனாக இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து எக்ஸெட் தெரியும், நமக்கு எக்ஸெட் வந்து 3, 4, 6, 8. இப்போ இதை வச்சு தான் நம்ம f of x கண்டுபிடிக்கணும். f of x கண்டுபிடிக்க x² + 1. இப்போ ஒவ்வொரு எக்ஸோட எலமெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா இதில் ப்ளேஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிப்போம். 3 ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். 3² + 1, 3² + 1 வந்து 9 + 1 = 10. அடுத்து f of x = இந்த 4 சப்ஸ்டியூட் பண்ணலாம். 4² + 1 16 + 1 = 17. அடுத்து f of x = 6 சப்ஸ்டியூட் பண்ணலாம். 6² + 1 36 + 1 = 37. அடுத்து f of x 8 சப்ஸ்டியூட் பண்ணலாம். 8² + 1 = 8 ஸ்கொயர் பண்ணால் 64 + 1 = 65. இப்போ நம்ம f of xும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ஃபங்க்ஷனான்னு பார்க்கணும். ஃபங்க்ஷனான்னு பார்க்க நம்ம ஃபஸ்ட்டு ஆரோ டயக்ராம் போடுவோம். எப்பயும் இப்போ 3க்கும் 10க்கும் ரிலேஷன் இருக்குது, 4க்கும் 17க்கும் ரிலேஷன் இருக்குது, 6க்கும் 37க்கும் ரிலேஷன் இருக்குது, 8க்கும் 65க்கும் ரிலேஷன் இருக்குது. ரிலேஷன் எப்படி இருக்குது? 3 வச்சு தான் 10 வந்துச்சு. அப்போ 3க்கும் 10க்கும் ரிலேஷன் இருக்குது. இப்போ நம்ம ஃபங்க்ஷனான்னு பார்க்க இப்போ ஃபங்க்ஷனான்னு கண்டுபிடிக்க ஒரு ரூல் இருக்குது. எக்ஸெட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸுக்குமே ஒரு இப்போ யூனிக் இமேஜ் இருக்கணும். அதாவது கோடொமைனில் ஒரு யூனிக் இமேஜ் இருக்கணும். டொமைனில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸுக்கும் கோடொமைனில் ஒரு யூனிக் இமேஜ் இருக்கணும். இப்போ அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த எக்ஸில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸுக்குமே ஒரு யூனிக் இமேஜ் இருக்குது. அப்போ இட் இஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சம்மம் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. இது போல் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.